ஹலோ நண்பர்களே, த வைஸ் பிரசிடென்ட் பத்தின ஆர்டிகல்ஸ வரிசையா ஞாபகம் வச்சுக்க முடியாம கஷ்டப்படுறீங்களா? ஆர்டிகல் 63 இருந்து 69 வரைக்கும் வெறும் 10 செகண்ட்ல ஒரு சிம்பிள் ஷார்ட்கட் மூலமா இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு பார்க்க போறோம். வெல்கம் டு அரோரா டிஎன்பிஎஸ்சி. இந்த வரிய மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. துணைவர் சபையில அமர்ந்து தேர்தல் காலத்துல நேரத்தை ஒதுக்கி உறுதி எடுத்தார். அவ்வளவுதான் மேட்டர். முதல்ல ஆர்டிகல் 63 இந்தியாவிற்கு ஒரு துணை குடியரசுத் தலைவர் பதவி கண்டிப்பா இருக்கணும்னு சொல்லுது. அடுத்து ஆர்டிகல் 64 இவர் மாநிலங்களவை அதாவது ராஜ்யசபாவோட தலைவரா இருப்பாரு. ஆனா அங்க அவருக்கு ஓட்டுரிமை கிடையாது. அடுத்து ஆர்டிகல் 65 குடியரசுத் தலைவர் இல்லாத போது அந்த பதவியில் அமர்ந்து பணியாற்றுதல். அடுத்து ஆர்டிகல் 66 துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் நடத்தும் முறை மற்றும் தகுதிகள். அடுத்து ஆர்டிகல் 67 அவரோட பதவிக்காலம் 5 ஆண்டுகள். அதற்கு முன்னதாக அவர் ராஜினாமா செய்ய விரும்பினால் குடியரசுத் தலைவரிடம் ராஜினாமா கடிதத்தை கொடுக்க வேண்டும். அடுத்து ஆர்டிகல் 68 துணை குடியரசுத் தலைவர் பதவி காலியானால் அந்த இடத்தை நிரப்ப முடிந்தவரை விரைவில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும். ஆர்டிகல் 69 துணை குடியரசுத் தலைவர் முன்னிலையிலோ அல்லது அவரால் நியமிக்கப்பட்ட ஒரு நபர் முன்னிலையிலோ பதவி பிரமாணம் எடுக்க வேண்டும். இது போக ஆர்டிகல் 70 இதர எதிர்பாராத சூழ்நிலைகளில் குடியரசுத் தலைவரின் பணிகளை ஆற்றுதல். ஆர்டிகல் 71 துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் ஏதேனும் சந்தேகங்களோ அல்லது புகார்களோ எழுந்தால் அதை விசாரித்து முடிவெடுக்கும் முழு அதிகாரம் உச்சநீதிமன்றத்திற்கு மட்டுமே உண்டு. இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம அரோரா டிஎன்பிஎஸ்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி வேற எந்த டாபிக் ஷார்ட்கட் வேணும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.